சார் இப்போ இன்ஃப்ளூயன்சருக்கு என்ன அவசியம்? ஏன்னா இப்போ ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ உங்கள் சங்கத்தில் ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸர்லாம் வந்து பார்த்து எடுப்பீங்களா, இல்லை அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவொடனே எல்லாமே அப்டேட் பண்ணுறீங்களா? இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய முன் பின் நடத்தைகளை பார்த்து தான் நாம் வந்து இதில் உறுப்பினராகவே சேர்க்குறோம். நிறைய வந்து உறுப்பினர்கள் சேருவதற்காக விண்ணப்பங்கள் வந்தும் கூட நிறைய உறுப்பினர்கள் இன்னும் சேர்த்துக்கொள்ளப்படவில்லை. அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்த பிறகு தான் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்கிறோம். அதே போல் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ்களை கொண்டிருக்கிற நேர்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை மட்டுமே எங்களுடைய உறுப்பினர்களாக நாங்கள் சேர்க்கிறோம். எத்தனை லட்சம் சார்? என்னங்க? எத்தனை லட்சம் பேர் வந்து ஃபாலோஸ்? லட்சம்ங்கிறது நாங்கள் இன்னும் அது இத்தனை லட்சம் பேர் என்பது நாங்கள் குறிக்கிறது. சில ஆயிரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கிறோம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராகவே சண்டை போடுக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் வந்து அவங்க முக்கியமான விஷயம் சரி, தேவையில்லாத விஷயம் சரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட்லாம் போகுது. ஸோ இதுமாதிரி நிலைமையெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாங்க. சரி, உங்களோட சங்கத்தில் இதில் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? எங்கள் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டுமே நாங்கள் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வர வேண்டும். அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம். அதே சமயத்தில் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரில் தான் இதில் உறுப்பினர்களாகவே நாங்கள் சேர்க்கிறோம். அநாகரிகமான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் சரி, எந்த மீடியாலையும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான நடனம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து உங்கள் சங்கத்தில் இருப்பாங்களா? நிச்சயமாக எல்லை மீறிய கட்டுப்பாடுகளை மீறிய அது மாதிரியான அது மாதிரியான நபர்களை நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம். என்னங்க? அது அப்படி சொல்ல முடியாது. அது இதில் தவறான ஒரு பெரும்பாலானவர்கள் மிக நேர்மையான வழியில் செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை வெளிச்சங்களை தங்கள் மீது பாய்ச்சி கொள்ளுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் அந்த மாதிரி கோணத்தில் அடையாளப்படுத்தக்கூடாது. நிறைய அவங்களுடைய திறமைகளை காட்டி டான்ஸ் பண்ணுறது ஒன்று அதான் இல்லை அது நிறைய இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. எந்த துறையில் வந்து தவறானவர்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு துறையை காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அதான் எல்லா துறையிலையும் எந்த துறையும் நம்ம பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். எல்லா துறையிலேயும் நேர்மறையும் உண்டு, எதிர்மறையும் உண்டு. நேர்மறையான நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். நேர்மறையான சக்திகளை சேர்த்துக்கொண்டு வெற்றி நடை போடுவோம்னு சொல்லியிருக்கேன் சார். எப்பயுமே ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு வரைமுறை இருக்கும் சார். ஆமாம், வரைமுறை. பட் சமூக ஊடகம்ன்றத முன்னால் பேசியவர் போல என்னன்னா அந்த வரைமுறை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க யாருன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸோட சிலது புடவை இல்லை சாப்பாடு அந்த மாதிரி. அதே சமயத்தில் பேரலாக பார்த்தீங்கன்னா வந்து அப்யூசிவாகவும் வருது. இதை வந்து உங்கள் சங்கம் வந்து அதை தடுப்பதற்கு ஏதாவது முன்னெடுக்க இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுப்பீங்களா? நிச்சயமா எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகிறவர்கள் சில ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டங்களின் பேரெல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படிதான் நம்ம வந்து இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்கிறவர்களெல்லாம் இந்த குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் தான் வர்றாங்க. அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணுறாங்க சார். அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால அது அவங்களோட தொழில், அதை நான் தப்பு சொல்லலை சார். பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஊக்குவிக்குன்றது தான் தெரியல. அதே சமயத்தில் ஒரே நிமிஷம் சார் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியல. ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து ஹையர் பண்ணுறீங்க நீங்கள், அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு சார், நான் பேரை வச்சே சொல்கிறேன். அந்த படத்துக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோ பேசினாங்க. ஆனால் படம் ஓடிச்சு. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ண ஒரு 2-3 நாள் வெளியில் வந்துட்டு அந்த படத்தை திட்டி பேசினவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்கன்னும் போது அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்துட்டு உள்ளே வராங்க படம் பார்க்கறதுக்கு, புரியுதுங்களா? அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு தவறான பாதையில் எடுத்துகிட்டு போய் அவங்களை ஏமாற்ற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட கண்ணோட்டம் சார். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த குறிப்பிட்ட படத்தை பற்றி இங்கே பேச வேணாம். ஏன்னா அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கிறதுனால. இப்போது இன்றைக்கி நிறைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற அந்த ரீல்ஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதை பார்த்துருக்கிறேன். என்னுடைய சமீப பாடல்கள்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதற்கு இன்ஸ்டா ரீல்ஸில் அவங்க போடுற நடனங்கள்லாம் மிகப்பெரிய
காரணமாக இருந்திருப்பதை நான் பார்க்கிறேன். இப்போது தொடக்க விழா என்று வந்த மோகன்ராஜா அவர்கள், இயக்குனர் மோகன்ராஜா அவர்கள் ஒன்று சொன்னார். இன்ஸ்டா ரீல் போடுற இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் எங்களுடைய திறமைக்கான உரைக்கல் என்று சொன்னார். என்னன்னா, நீங்கள் போடுற அந்த இன்ஸ்டா ரீலை பார்த்து, நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனங்களை பார்த்து எங்களை நாங்கள் இன்னும் நெறிப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய திரைத்துறை பிரபலங்களுக்கே உதவுகிற வகையில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரோ ஓரிருவரை வைத்துக்கொண்டு நாம் அதை பற்றி கணக்கிட வேண்டாம். மிகச்சரியாக இப்போ நாம் ஏன்னா யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே. நம்ம யூடியூப்பில் என்ன எல்லாம் தவறான விஷயங்களாக வருது, எத்தனை நேர்மறையான விஷயங்கள். இன்றைக்கி சோஷியல் மீடியா என்கிற ஜனநாயக வடிவத்தின் மூலமாக எத்தகைய பெரும் மாற்றங்களை நிகழ்த்த முடிகிறது. ஒரு காலத்தை இன்னென்ன மாதிரியான அதிபர்கள் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்கிற சூழல் இருக்கிற போது இன்றைக்கி எளிய மக்கள் தங்களிடத்திலே இருக்கிற திறமையை வைத்து ஒரு சுயாதீன மீடியாக்களாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அதிகார வர்க்கங்களை நோக்கி தைரியமாக கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒழிய எல்லா விஷயத்திலும் எதிர்மறைகளும் இருக்கும். அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்காமல் தான் வெற்றி நடை போட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.